வணக்கங்க சாமி. வணக்கங்க. நம்ம இந்த ஆன்மீக அன்னதான குழுன்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதை பற்றின வரலாறு என்னதுங்க சார்? ஆன்மீக அன்னதான குழு கணக்கணேந்தல் சுயம்பு புற்று நாகாத்தம்மன் தியான சக்தி பீடத்தில் அன்னதான குழுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது நான் வந்துட்டு சதுரகிரி மகாலிங்கத்துக்கு போகும்போது மலையில் ஏறி அங்கே போய் ஒரு வாய் உணவு சாப்பிடும்போது எவ்வளோ ஆனந்தம் இருந்துச்சோ அந்த ஒரு ஆனந்தத்தை இந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் பார்த்தேன். கல்குச்சியில் இறங்கி அங்கே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இங்கே வர்ற மாதிரி தான் கோயில். நம்ம தேவைன்னா கல்குச்சிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே குடிதண்ணி விட விலைக்கு வாங்கி தான் அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிருக்கோம். என்னென்னா வர்ற மக்கள் பசியாற்றி போகணும். இன்னொன்று, இந்த ஊரில் கடைக்கு போனாலும் கல்குறிச்சிக்கு போனாலும் காரியாப்பட்டி அறுப்படைக்கு தான் போகணும். உணவுக்கும் தண்ணி கூட நம்ம ஒரு இடம் விட்டு உடம்பு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு இந்த மக்கள் வர்றவங்களுக்கு ஒரு 24 மணி நேரமும் பசியாரி போன்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து அன்னதான குழுவை ஆரம்பித்து பண்ணிக்கிருக்கோம். இது ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பௌர்ணமி அன்று மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 ஆண்டு காலமாக 24 மணி நேரமும் இந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும். வர்ற மக்கள் பசியோடு போகக்கூடாது, ஒரு குடி தண்ணிக்கு ஒரு குடி தண்ணி இல்லாமல் கூட போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு முழு முயற்சி எடுத்து அன்னதான குழு அன்பர்களும் சேர்ந்து இதை என்னுடைய குடும்பத்தார்களும் என்னை சார்ந்தவங்களும் சேர்ந்து தான் எதுவும் சிறப்பாக பண்ணிக்கிருக்கோம். சிறப்பான முறையில் பண்ணிக்கிருக்கோம். எல்லா மக்களும் பசியாரி போகிறாங்க. காய்கறி மளிகை ஜாமான்லாம் நம்மளே வாங்கிடுறாங்களா, இல்லைன்னா மக்கள் கொண்டு வராங்களாங்க சார்? காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய், சரிங்களா, இந்த பொருள் எல்லாமே மக்கள் வந்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய சொந்த வீடு மாதிரி அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொன்று, நம்ம எப்படி இந்த கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்றோமோ அனைத்து மக்களும் வர்ற மக்களும் சாப்பிட்றதுக்காக அந்த நல்ல எண்ணத்தோட அரிசி, காய்கறி, எண்ணெய், பருப்பு, இந்த இதர ஜாமான்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, கோயிலில் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம அன்னதானம் பண்ணுறோம். அது தவிர்த்து பத்தாத சொல்லைக்கு நம்மளும் போய் கடையில் போய் வாங்கி அதுக்கான பொருளும் நம்ம செஞ்சு சிறப்பான முறையில் பண்ணிக்கிருப்பீங்க. ஐயா, உணவு சமைக்கிறதுக்குன்னே இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்கய்யா. தொடர்ச்சியாக அவங்க ஒரு தொண்டூழியமாக பண்ணிங்க இருக்காங்க. இப்போ 100 பேர் சாப்பிட்ணுன்னாலுமே ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எல்லா மக்களுக்குமே உணவு பரிமாறம் பண்ணுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்டாலும் அவங்க மனம் கோணாமல் இந்த சேவை அவங்க பண்ணிக்கிருக்காங்க. விடிய காலம் 4 மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை வேணும் அப்படின்னு அவங்களுக்கு உணவு உபசாரம் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான நன்றின்னு சொல்லிக்கிறீங்க.